கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் பீனிக்ஸ், அரிசோனா, அமெரிக்காவில் 1965ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்று The God who is rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் உட்காரலாம். I was sort of packed away coming in, seeing Brother Moore and all of them here on the platform, the friends that I've known for so many years. சகோதரன் மூர் அவர்களையும் இன்னும் அநேகரையும் மேடையின் மேல் கண்டபோது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்நண்பர்களை நான் அங்கே ஆண்டுகளாக அறிவேன். It's certainly a privilege to see them here tonight. இன்றிரவு அவர்களை இங்கு காண்பது ஒரு பெருத்த ஸ்லாக்கியம் என்று கருதுகிறேன். I feel kind of small to stand here and speak with such theologians behind me. எனக்கு பின்னால் அமர்ந்துள்ள இத்தகைய மகத்தான வேத பண்டிதர்களின் முன்னிலையில் பேசுவதற்கு நான் மிகவும் சிறியவன் என்று உணர்கிறேன். And maybe they'll correct me when I'm wrong. I hope so. நான் எதையாகிலும் தவறாக கூறினால் ஒரு கால் அவர்களை திருத்துவார்கள் என்று நம்புகிறேன். We are very happy tonight to have a certain person here, Sister Rose. ஒரு குறிப்பிட்ட நபர், சகோதரி ரோஸ் இங்கே வந்துள்ளதை குறித்து நாங்கள் இன்றிரவு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We is coming down with Brother Shores and his assistant today for a little lunch. நாங்கள் வந்து கொண்டிருந்த போது சகோதரி ஷோர்ஸ் அவருடனும் அவருடைய உதவியாளருடனும் பகலுணவு அருந்திவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். And on the road down, Brother Williams said that Sister Rose was very sick. அப்போது சகோதரி ரோஸ் மிகவும் வியாதியுற்று இருப்பதாக சகோதரி வில்லியம்ஸ் கூறினார். And we went in to see her just a moment, knelt down, and she had a high fever and really sick. அவளை காண நாங்கள் சிறிது நேரம் அங்கு சென்றிருந்தோம். அவள் உண்மையாகவே மிகவும் வியாதிப்பட்டிருந்தாள். அவளுக்கு கடுமையான ஜுரம் இருந்தது. Just a few words of prayer and the Lord spoke to us and said she's going to be healed. Said she'll be there tomorrow night. நாங்கள் முழங்காற்படியிட்டு ஒரு சில வார்த்தைகளை கூறி ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடன் பேசி அவள் சுகமடைந்து நாளை இரவு கூட்டத்துக்கு வருவாள் என்று கூறினார். And here she is tonight, sitting right here. That's right. இதோ அவள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அது உண்மை. Sister Rose, stand up just a minute. So we're thankful to the Lord. She's bedtime. சகோதரி ரோஸ், எழுந்து நில்லுங்கள். எல்லோரும் உங்களை காணட்டும். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கின்றோம். அவள் படுத்த படுக்கையாய் இருந்தாள். She said that the devil just beat me out of everything. எல்லாவற்றிலும் பிசாசு என்னை மேற்கொண்டு விட்டான். இங்கே வந்ததும் எனக்கு வியாதி வந்து விட்டது என்றால். I come over here and then break down with this some kind of a throat disease and so forth. ஏதோ தொண்டை சம்பந்தமான நோய். ஆனால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். But the Lord has brought her through, so to that we're happy. Yes, amen. Thanking the dear Lord. ஆனால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Now we've been having wonderful times, and tomorrow night now we go over to the Ramada. நாம் அற்புதமான நேரங்களை கழித்தோம். நாளை இரவு நாங்கள் ராமதாவுக்கு செல்கிறோம். And don't forget now, it won't be here tomorrow night. It'll be at the Ramada. மறக்க வேண்டாம், நாளை இரவு கூட்டம் இங்கில்லை, ராமதாவில் நடைபெறும். And the convention begins the next night. கன்வென்ஷன் கூட்டங்கள் அதற்கு அடுத்த இரவு ஆரம்பமாகின்றன. You had to put up with me one more night. ஆகவே இன்னும் ஒரு இரவு நீங்கள் என்னுடன் பொறுத்துக் கொள்ள வேண்டும். So last night I went so far off a scale. நேற்று இரவு நான் அதிக நேரம் பேசிவிட்டேன். I kind of made a little promise to myself at the first of the year that I would just go to cut them messages down from 3, 4, 5 hours to maybe along about 30 or 40 minutes. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இனிமேல் நான் 3, 4, 5 மணி நேரம் பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக 30 அல்லது 40 நிமிடங்கள் மாத்திரமே பிரசங்கம் செய்வேன் என்று தீர்மானம் செய்தேன். And as I told you last night, my wife commented me Sunday, said you did real well. நேற்று இரவு நான் உங்களிடம் கூறின விதமாகவே ஞாயிறன்று என் மனைவி நீங்கள் உண்மையாகவே அதை கடைபிடித்தீர்கள் என்றார். So and then of course I had to come along last night and ruin it. See, ஆனால் நேற்றிரவு நான் அதை பாழாக்கி விட்டேன். That's 55 minutes instead of 30 last night. 30 நிமிடங்களுக்கு பதிலாக நான் 55 நிமிடங்கள் பேசிவிட்டேன். Coming down tonight, Billy said, "What are you going to speak on?" இன்றிரவு நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்த பொருளின் மேல் பேச போகிறீர்கள் என்று பில்லி கேட்டான். And I said, "Well,
Got a few little notes wrote out here and some scriptures. I don't know some of them. 4 or 5 different messages. நான் 4 அல்லது 5 வித்தியாசமான பொருளின் பேரில் குறிப்புகளும் வேத வாக்கியங்களும் எழுதி வைத்திருக்கிறேன். As I feel when I get down there and see what's going on. அங்கு சென்ற பின்பு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றேன். Said you promise pray for all them sick people. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வதாக நீங்கள் வாக்களித்துள்ளீர்களே என்று அவன் சொன்னான். I said yes sir. நான் ஆமையா என்றேன். How many cards you got? I said 200. எவ்வளவு அட்டைகள் வைத்திருக்கின்றாய் என்று கேட்டேன். 200 என்று பதிலளித்தான். I said I better start on them tonight. அப்படியானால் நான் இன்றையவே ஜெபிக்க தொடங்குவது நலம் என்றேன். And he said now remember you only get 15 minutes to speak. So you took the rest of it up last night. அவன் உங்களுக்கு பேச 15 நிமிடங்கள் மாத்திரமே அவகாசம் உண்டு, ஏனெனில் பாக்கி நேரத்தை நீங்கள் நேற்று இரவே பேசி தீர்த்து விட்டீர்கள் என்றான். I had to hurry up on it. 15 நிமிடங்கள் நாம் துரிதமாக முடிக்க வேண்டும் இல்லையா? Well, we made a promise to you that we would pray for those people who had prayer cards, and we're obligated to a promise, of course. ஜெப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் ஜெபம் செய்வதாக வாக்களித்திருந்தோம். எங்கள் வாக்கை நிறைவேற்ற நாங்கள் நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம். We can't bring them all through these lines, and neither could I be able to call them individually out in the audience. அவர்கள் அனைவரையும் இந்த வரிசையில் கொண்டு வர முடியாது. கூட்டத்திலிருந்து அவர்கள் பெயர்களை கூப்பிட்டு அவர்களை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கவும் என்னால் முடியாது. Even though the Holy Spirit would give it to me, I just can't stand to do it. It's just too much on me. எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு அருள்வார் என்றாலும் என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏனெனில் அது எனக்கு அதிக பாரமாயிருக்கும். And but we're all acquainted with those things. இப்படிப்பட்ட செயல்களை பரிசுத்த ஆவியானவர் புரிவதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know that God's still God. தேவன் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் அறிவோம். It isn't that heals, it's that only builds faith to let us know that we're in His presence. அது சுகமளிக்கிறது என்பது முக்கியமல்ல, நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை அது நமக்கு தெரிவித்து நமது விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது. And we're going tonight to pray for all those sick people, every one of them. It's got those prayer cards to be prayed for. இன்றிரவு நாங்கள் எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் ஜெப அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க போகின்றோம். All right. Then tomorrow night over at the Ramada, we'll try to give out some more and start praying for them over there, because I still have tomorrow night. நாளை இரவு ராமதாவில் இன்னும் சில அட்டைகளை விநியோகம் செய்து அவர்களுக்கும் அங்கே ஜெபம் செய்வோம், ஏனெனில் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு முன்பு எனக்கு இன்னும் ஒரு இரவு உள்ளது. I think I have one night of the convention, maybe a breakfast also. It depends on how things come out. கன்வென்ஷனில் எனக்கு ஒரு இரவு அளிக்கப்பட்டுள்ளது நினைக்கிறேன். அதை தவிர காலை உணவு ஆராதனை ஒன்று இருக்கும் என்று தோன்றுகிறது. அங்கு காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை அது பொறுத்துள்ளது. One of the speakers that never showed up, I hasn't as yet, I don't think. Brother Humber. பேச்சாளர்களில் ஒருவர் இன்னும் வரவில்லை நினைக்கிறேன். சகோதரன் ஹம்பர். Hamburger. Cassius Hamburger. Cassius Hamburgi. So I get it all wrong. That's that German name. I guess that's German. நான் அந்த பெயரை எப்பொழுதும் தவறாக உச்சரிக்கிறேன். அது ஜெர்மானிய பெயர் நினைக்கிறேன். So I may have to kind of pinch hit, as we call, excuse the expression, for him. நான் வழக்கமாக அதை தவறாக உச்சரிக்கிறதற்காக மன்னிக்கவும். So we've been having a wonderful time in the Lord. நாம் கர்த்தருக்குள் அற்புதமான நேரத்தை கழித்தோம். To all you, there be some strangers here tonight, we're sure glad to have you in. Trust that the Lord will bless you. இன்றிரவு அந்நியர் யாராகிலும் இங்கு இருப்பார்களேயானால் நீங்கள் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம். I pray that there won't be any sick people in the building when we leave tonight. இன்றிரவு இவ்விடம் விட்டு செல்லும் போது கட்டிடத்தில் வியாதியஸ்தர்கள் ஒருவராகிலும் இருக்கக்கூடாது என்றும், that our Lord will come down in His great power and will heal all that's sick and afflicted. கர்த்தர் தாமே தமது மகத்தான வல்லமுடன் இறங்கி வந்து வியாதிப்பட்டு அவதியுறும் அனைவரையும் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Here some time ago, I used to take the individuals in on special interviews, some of the hard cases that we couldn't get through. சில நாட்களுக்கு முன்பு நான் விசேஷித்த பேட்டிகளில் அழைத்து அவருடன் பேசுவதுண்டு. அவைகளில் சில கடினமானவைகள். Then it built up so fast, it got to be, the Lord kept blessing it till we got 300-400 on wait. அதன் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. கர்த்தரதை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். முடிவில் 300 அல்லது 400 பேர் பேட்டிகளாக காத்து கொண்டிருக்க அவர்கள் மனது புண்பட்டது. So then people get their feelings hurt because
காத்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மனது புண்பட்டது. Maybe on that much time you'd have to wait maybe a year or two. So to get into it, see, just in between the meetings to take them on the interview. பேட்டிக்காக அவர்களுடைய அழைப்பு வருவதற்கு 1 அல்லது 2 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. We just sit and wait on the Lord until He told us just exactly the case. நாங்கள் அமர்ந்திருந்து அக்காரியம் என்னவென்று அவர் கூறும் வரைக்கும் காத்திருப்போம். There's no doubt there's people sitting here tonight been on them special interviews. இத்தகைய விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள் இன்றிரவு இங்கு அமர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. Israel, I see you raise your hands on the special interviews. Yes, there's it. So, and know that's right. அப்படி யாராயிலும் உண்டா? இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள் ஆம் உட்கார்ந்திருக்கின்றனர். நான் கூறுவது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். We just wait to see what the Lord would say, what that case. ஆண்டவர் என்ன கூறுவார், அது என்ன காரியம் என்று கூறுவார் என்று நாங்கள் காத்திருப்போம். And then I had to stop that here some time ago. I told Billy that we couldn't have any more private interviews. சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த விசேஷித்த பேட்டிகளை நிறுத்த வேண்டியதாயிற்று. தனிப்பட்ட பேட்டிகள் இனி வைக்க முடியாது என்று நான் பில்லியிடம் கூறினேன். See, I just passed 25 recently, second time, and way up towards the third time. பாருங்கள், இப்பொழுது நான் 2ஆம் தடவையாக 25 வயதை கடந்தேன். 3ஆம் தடவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். So as you get a little older, why you don't, somebody can't keep up like you used to. நமக்கு வயதாகுந்தோறும் முன்பு போல் காரியங்களை செய்ய முடிவதில்லை. Your steps short. நமது அடிகள் குறுகி கொண்டே செல்கின்றன. And he, of course, Brother Moore don't know anything about that yet. I think we're somewhere around the same age. சகோதரன் மூர் ஏறக்குறைய என் வயதாக இருந்தாலும் இன்னும் அதை குறித்து அவருக்கு ஒன்றும் தெரியாது. A lot of waters down the river since you and I and Brother Brown come here the first time with Brother Outlaw and Brother Garcia and Brother Fuller. ஆனால் நீங்களும் நானும் சகோதரன் பிரமனும் முதன்முறையாக இங்கு சகோதரன் அவுட்லா, சகோதரன் கார்சியா, சகோதரன் ஃபுல்லர் இவருடன் வந்து முதற்கொண்டு காலம் அதிகம் கடந்து விட்டது. I wonder if that man would be in here tonight. Brother Garcia, Brother Fuller, Brother Outlaw, are they here? இந்த சகோதரர்கள் இங்கு உள்ளனரா என்று தெரியவில்லை. சகோதரன் கார்சியா, சகோதரன் ஃபுல்லர், சகோதரன் அவுட்லா இங்கு உள்ளனரா? Raise up your hands if you are there. இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Yes, there's Brother Fuller, I believe, if I'm not mistaken. Brother Outlaw over here. ஆம், சகோதரன் ஃபுல்லர் இங்கு இருக்கிறார். சகோதரன் அவுட்லாவை அங்கு காணுகிறேன். Brother Garcia, I believe that he left Phoenix. I think that's right. சகோதரன் கார்சியா, நான் நினைக்கிறேன் அவர் பீனிக்ஸை விட்டு போய்விட்டார் என்று. He left Phoenix and he's over in California. அவர் பீனிக்ஸை விட்டு சென்று இப்பொழுது கலிபோர்னியாவில் இருக்கிறார். Well, certainly grand days, and I still believe the same message I had then. Jesus Christ the same yesterday, today, and forever. அது மிகவும் கம்பீரமான நாட்கள். அன்று நான் கொண்டிருந்த அதே செய்தியையே இன்றும் கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்னும் செய்தி. I guess that's been about, well, Becky was a baby. That's about 19 years. ஏறக்குறைய 19 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்பொழுது பெக்கி சிறு குழந்தையாய் இருந்தாள். And now she's a big old fat ugly girl sitting out there somewhere, 19 years old. இப்பொழுதோ அவள் 19 நிரம்பிய தடித்த விகாரமான பெண்ணாய் அங்கு எங்கோ அமர்ந்திருக்கிறாள். Where are you, Becky? Boy, she'll get me for that. பெக்கி எங்க இருக்கிறாய்? அப்படி அவளை அழைத்ததினால் அவள் என் மீது கோபித்துக் கொள்வாள். I remember packing her in on my arm. I sure have a job doing that tonight. அவளை என் கையில் ஏந்தி பிரதிஷ்டை செய்தனால் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்றிரவும் கூட அத்தகைய பணி எனக்கு உண்டாயிருக்கும் நினைக்கிறேன். Remember over at Brother Garcia's church one night, she's a little bitty fella. சகோதரன் கார்சியாவின் சபையில் ஒரு இரவு பெக்கி குழந்தையாய் இருந்தபோது, and I said, we have an international meeting tonight. இந்த விதமாய் பிரசங்கித்தேன். இன்றிரவு நான் சர்வதேச கூட்டம் ஒன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். I said, I'm speaking to the Spanish. நான் ஸ்பானியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். And I said, my wife here is a German. இங்குள்ள என் மனைவி ஜெர்மானிய ஸ்திரீயாய் இருக்கிறாள். I said, I'm an Irishman. நான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவன். And I said, and my little girl's an Indian. And that was Becky. என் சிறு குழந்தை பெக்கி சிகப்பு இந்தியன் என்றேன். So when I went out the back door, there's a little Mexican girl out there said, Brother Branham? நான் பின்பக்கமாக வெளியே சென்றபோது மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தி என்னை அணுகி சகோதரன் பிரென்ஹாமே என்றாள். Said, yes, honey, what do you want? நான் என்ன வேண்டும் என்றேன். Said, don't you think your baby is a bit pale to be an Indian?
She's a blonde, you know. அவள் உங்கள் குழந்தை வெள்ளைநிறமாய் இருக்கிறாளே, அவள் எப்படி சிகப்பு இந்தியனாக இருக்க முடியும் என்று கேட்டாள். And I said, just an Indian in action. நான் சொன்னேன், அவள் நடத்தையில் சிகப்பு இந்தியளாய் இருக்கிறாள் என்றேன். Well, we're thankful to be here again tonight. சரி, இன்றிரவு மறுபடியுமாக இங்கு வந்திருப்பதில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Now, before we approach the Word, let's approach Him, for He is the Word. நாம் வார்த்தையை அணுகும் முன்பு அவரையே அணுகுவோம், ஏனெனில் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். When the Word is made manifest, that's Him in you. வார்த்தை வெளிப்படும் போது அதுதான் உங்களில் இருக்கிறவர். As we had last night on the seat of discrepancy. Did you appreciate that? The Lord's blessing. நேற்றிரவு நாம் முரண்பாட்டின் வித்து என்பதை குறித்து பேசினோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? I certainly appreciated bringing the message to you. அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். And we see what the seeds are. வித்துக்கள் என்பது என்னவென்று நாம் பார்த்தோம். Now, is there a special request tonight? Is something special? உங்களுக்கு இன்றிரவு ஏதாவது விசேஷமான விண்ணப்பங்கள் ஏதாகிலும் உண்டா? Maybe some of you all that's going to be in this prayer line. ஒருவேளை ஜெப வரிசையில வரப்போகின்றவர்கள் And say, God, be merciful. And I've come to be prayed for. Let my faith rise up and meet the conditions. தேவனே இரக்கமாயிரும், நான் ஜெபத்திற்காக வரும்போது உமது நிபந்தனையை சந்திக்கத்தக்கதாக என் விசுவாசத்தை உயர்த்துவீராக என்று ஜெபியுங்கள். Maybe somebody's got a loved one sick or something. ஒரு கால் நீங்கள் சிநேகிக்கிறவர்கள் இல்லை, அப்படி ஏதோ ஒரு காரியம் வியாதியா இருக்கக்கூடும். Would you just raise your hand so God would just look down and say, தேவன் காணத்தக்கதாக உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களாக. if that, you don't, how that makes me feel to look. உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை காணும் போது என்னில் பொங்கி எழும் உணர்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Just look at the need in here. Minister brothers, just look at that. See? போதகர் சகோதரரே, அந்த தேவைகளை பாருங்கள், அதை சற்று பாருங்கள். Now, if it makes me feel that way, what does it do to our Father? Certainly. எனக்கே அத்தகைய உணர்ச்சி உண்டாகுமானால் நமது பிதாவின் உணர்ச்சி எப்படிப்பட்டதாயிருக்கும்? நிச்சயமாக. Now let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Dear Jesus, we are approaching now the great throne of mercy through this all-sufficient name. அன்புள்ள இயேசுவே, எல்லாவற்றுக்கும் போதுமானவது நாமத்தின் மூலம் நாங்கள் மகத்தான இரக்கத்தின் சிங்காசனத்தை அணுகுகிறோம். For there's no other name given among man whereby we must be saved, but only this name of the Lord Jesus. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. And we are coming in His name. அவருடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். And we pray, Heavenly Father, that you will receive us tonight as your believing children. பரலோக பிதாவே, இன்றிரவு எங்களை உமது விசுவாசிக்கும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். And forgive our unbelief, Lord. கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசத்தை எங்களுக்கு மன்னியும். Lord, help it tonight, that it may be that we will completely believe every word of God tonight for all the things that we have need of. எங்கள் தேவைகள் அனைத்திற்காகவும் இன்றிரவு நாங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் முற்றிலுமாக விசுவாசிக்க உதவி செய்யும். You know what's beneath these hands that's been raised up. உயர்த்தப்பட்ட கரங்களின் கீழ் இருக்கின்ற காரியங்கள் என்னவென்பதை நீர் அறிவீர். There's sickness. Some of them may be domestic trouble. ஒரு கால் சிலருக்கு வியாதியா இருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். Some of them financial troubles. வேறு சிலருக்கு அது பணத்தொல்லையா இருக்கலாம். Some of them are weary. Maybe some backslid, some sinner. ஒருவேளை சிலர் சோர்ந்து போயிருக்கலாம், சிலர் பின்வாங்கி போயிருக்கலாம், சிலர் பாவிகளா இருக்கலாம். Whatever their need is, thou art more than a match for any enemy. அவர்கள் தேவை என்னவாயிருப்பினும் எந்த சத்துருவையும் மேற்கொள்ள வல்லமை படைத்தவர் நீர். So we pray, Lord, that tonight that we will recognize that our enemies, every one has been defeated, even to death itself. எனவே மரணம் உள்பட எங்கள் ஒவ்வொரு சத்துருவும் அவைகள் ஜெயிக்கப்பட்டு ஆயிற்று என்று இன்றிரவு நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படும். And that we are more than conquerors in Him who loved us and gave Himself for us, has washed us in His blood. நம்மில் அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக கொடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவின அவராலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம் என்று உணர அருள் புரியும். We pray, Lord, that all unbelief, all doubt, all frustrations, all that's unlike God will flee from us tonight.
ஆண்டவரே, எல்லா அவிசுவாசமும், எல்லா சந்தேகங்களும், எல்லா ஏமாற்றங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகன்று that the Holy Ghost might have the right of way in our hearts. பரிசுத்த ஆவியானவர் தாமே உரிமையுடன் எங்கள் இதயங்களில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். May He speak to us in a mysterious ways. அதிசயமான விதங்களில் அவர் எங்களுடனே பேசுவாராக. May He speak to us in His power. அவருடைய வல்லமையில் அவர் எங்களுடன் பேசுவாராக. May He resurrect those that are spiritually dead. ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி Bring back health to those who are sick and afflicted. வியாதியால் அவதியுறுபவர்களுக்கு அவர் மீண்டும் சுகத்தை அளித்து Lift up the feeble knees, the wearied hands that's hanging down. நெகிழ்ந்த கரங்களையும் தளர்ந்த கரங்களையும் அவர் உயர்த்துவாராக. May there be a time of rejoicing. ஒரு குதூகலமான நேரம் அவர்களுக்கு உண்டாவதாக. May it break forth tonight, Lord, to leave this place to the Ramada Inn to start one of the greatest conventions that's ever been held in this city. ஆண்டவரே, இன்றிரவு அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகி ரமதா சத்திரத்தை அடைந்து அந்த பட்டணத்தில் அதுவரை நிகழ்ந்த கன்வென்ஷன்களிலேயே மிகவும் சிறந்த கன்வென்ஷனை தொடங்குவதாக. Lord, while we're assembled together and praying, கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது you said if the people that are called by my name shall assemble themselves together and pray, then I'll hear from heaven. என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் ஒன்று கூடி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து நான் கேட்பேன் என்று நீ கூறினீர். God, we pray that this will be so tonight. இன்றிரவு இது அம்மடமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Now, Father, as we read the Word, no one can interpret it but you. You're your own interpreter. பிதாவே, இப்பொழுது நாங்கள் வார்த்தையை படிக்கும் போது உம்மை தவிர வேறு யாராலும் அதை வியாக்கியானிக்க முடியாது. நீரே உம்முடைய சொந்த வியாக்கியானி. And we pray that you'll interpret to us the things that we read tonight. For we asked it in Jesus' name, amen. இன்றிரவு நாங்கள் படிக்கும் வார்த்தையை நீரே வியாக்கியானித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Now, if many of you like to just mark down scriptures that a minister reads, ஒரு போதகன் வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால், and I would like for you to, tonight, if you would, to turn to Ephesians. இன்றிரவு எபேசியர் நிருபத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். And I was speaking last Sunday on the Ephesians. கடந்த ஞாயிறன்று நான் எபேசியர் நிருபத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். How that the book of Joshua was the Ephesians of the Old Testament. And how it was the book of redemption. எப்படி யோசுவாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் எபேசியராக திகழ்கிறது என்றும் அது மீட்பின் புத்தகம் என்றும் எடுத்துரைத்தேன். And redemption has two different parts. Come out of and entering into. மீட்டுக் கொள்ளப்படுதலுக்கு இரண்டு பாகங்கள் உள்ளன. ஒன்றிலிருந்து வெளியே வருகுதலும் ஒன்றுக்கு உள்ளே செல்லுதலுமாகும். First you have to come out. முதலாவதாக நீங்கள் வெளியே வர வேண்டும். Some people wants to bring the world in with them, but you got to come out of the world to enter into Christ. சிலர் வெளியே வரும்போது தங்களுடன் உலகத்தையும் கூட உடன் கொண்டு வர விரும்புகின்றனர். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செல்வதற்கு உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். You have to come out of unbelief to enter into faith. நீங்கள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விசுவாசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். There cannot be one thing in your way. உங்கள் வழியில் வேறொன்றும் இருக்கக்கூடாது. To really have genuine faith, you must absolutely leave everything that's contrary to the Word of God behind to enter into faith. உண்மையான விசுவாசத்தை பெற்றிருக்க தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருப்பவைகள் அனைத்தையும் நீங்கள் பின்னாக விட்டுவிட்டு விசுவாசத்திற்குள் செல்ல வேண்டியவளாயிருக்கிறீர்கள். And that was the book of the Ephesians of the Old Testament. Joshua. யோசுவாவின் புத்தகமே பழைய ஏற்பாட்டின் எபேசியரின் நிருபமாயிருக்கிறது. Where Moses represented the law, could not save no one, but grace could. அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு பிரதிநிதியாக இருந்த மோசே யாரையுமே ரட்சிக்க முடியவில்லை. ஆனால் கிருபையினாலோ ரட்சிக்க முடியும். And here Joshua is the same word like Jesus, Jehovah Savior. யோசுவா இயேசு என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஒரே அர்த்தம் கொண்டவை, ஏகோவா ரட்சகர் என்பதாகும். And now then we find out that we have come to another Ephesians, another Ephesus. Now
அப்படியானால் நாம் இப்பொழுது வேறொரு எபேசியருக்கு வந்திருப்பதை நாம் காண்கிறோம். Where that in our intellectual denominations and so forth, all of our educations programs has come to its Jordan. Then we must have an Ephesians again. அங்கே நம்முடைய புத்தி கூர்மையுள்ள ஸ்தாபனங்கள் இன்னும் மற்றவைகள் நம்முடைய கல்வி திட்டங்கள் யாவும் அவைகளுடைய யோர்தான் அண்டைக்கு வந்துவிட்டது. அப்படியானால் நமக்கு மீண்டும் ஒரு எபேசியர் இருக்க வேண்டும். And we must have an Exodus to come out and to go into for the rapture. நமக்கு ஒரு பிரயாணம் அவசியமாய் இருக்க வேண்டும். நாம் வெளியே வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக உள்ள செல்ல வேண்டியவளாய் இருக்கிறோம். Now we're going to read tonight from the second chapter of Ephesians. இன்றிரவு நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க போகிறோம். I was just saying that so you could get to the spot or the turn to the chapter. நீங்கள் வேதாகமத்தை திருப்பி எபேசியர் நிருபத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இவைகளை நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். You hath he quickened who were dead in trespasses and sin. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். Wherein in times past you walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Among whom also we all had our conversations in times past in the lust of the flesh, fulfilling the desire of the flesh and of the mind, and were by nature the children of wrath even as others. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். But God, who is rich in mercy, for his great love wherewith he loved us, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, even when we were dead in sin, has he quickened us together with him, or quickened us together with Christ. By grace are ye saved. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். I want to take from there a few part of the verse. But God, the God who is rich in mercy. இதிலிருந்து ஒரு வேத வாக்கியத்தின் பாகத்தையின் பொருளுக்கு தலைப்பாக தெரிந்து கொள்ள போகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். I want you to notice here the